ஒரு காட்டின் நடுவில் அழகான கிராமம் ஒன்று உள்ளது. அந்த கிராமத்தில் மனிதர்களும் விலங்குகளும் அமைதியாக வாழ்ந்து வந்தன. இந்த கிராமத்தில் பசுமையான மரங்கள் மற்றும் ஆறுகள் இருந்தது. ஆற்றுக்கு பக்கத்தில் புளிய மரத்தடியில் சிறிய குரங்கு விளையாடி கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த குரங்கு மரத்தில் மாங்காயை பார்த்ததாம். ஆற்று நீரில் மூழ்கி ஒரு பெரிய முதலை பசியோடு நின்றது. குரங்கு அந்த முதலையின் கண்களை பார்த்ததும் பயந்து விட்டது. ஆனால் எப்படியாவது மாங்காயை எடுக்க யோசித்தது. முதலில் குரங்கு ஒரு சிரமம் செய்ய யோசித்து மரத்தின் மேல் ஏறியது. பின் கிளையில் இருந்து மற்றொரு கிளையை பிடித்து மாங்காயை பறிக்க வேண்டும் என்று எண்ணியது. ஆனால் அதற்கு பிடிக்காத விதமாக முதலை நின்றது. அப்போது குரங்குக்கு ஒரு யோசனை வந்தது. அந்த யோசனைப்படி ஒரு பெரிய உருளைக்கிழங்கை எடுத்து முதலைக்கு வீசியது. முதலை அதை தனது உணவென்று எண்ணி சாப்பிட்டு முடித்துவிட்டு கிளம்பியது. குரங்கு மறுபடியும் அந்த மாம்பழத்தை பாதுகாப்பாக எடுத்து சென்றது. இந்த கதையில் நமக்கு தெரிந்தது, சில நேரங்களில் நாம் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதே.